தூத்துக்குடியில் கிராமப்புற பெண்களுக்கு வேலைவாய்ப்பு பயிற்சி கொடுத்து தொழில் முனைவோராக உருவாக்க இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களின் ஸ்தாபகர் சகோதரர் மோகன்சி லாசரஸ் புதிய முன்னெடுப்பை மேற்கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் 4 மாவடியில் இயேசு விடுவிக்கிறார் புதுவாழ்வு சங்கம், தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் நல சங்கம் ஆகியவை இணைந்து மகளிர் திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாம் நடத்தியது. ஆழ்வார் திருநகரை ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜா கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தலைமை தாங்கினார். சென்னையை தலைமை இடமாக கொண்டு செயல்படும் தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் நல சங்கத்தின் தலைவர் கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் மகளிருக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இந்த முகாமில் காளான் வளர்ப்பு பயிற்சி, மெழுகுவர்த்தி, சாம்பிராணி, அகர்பத்தி, மசாலா பொடி தயாரித்தல், வயர்கூடை தயாரித்தல், தையல் உட்பட பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. கிராமப்புற பெண்களின் வாழ்வாதாரம் மேம்படவும் சுய தொழில் மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வதற்கும் இந்த பயிற்சி முகாம் சிறந்த களமாக இருக்கும் என்று இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களின் ஸ்தாபகர் சகோதரர் மோகன்சி லாசரஸ் நம்பிக்கை தெரிவித்தார். வாரந்தோறும் சனிக்கிழமை மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை நடக்கும் இந்த பயிற்சி முகாமில் யார் வேண்டுமானாலும் வந்து இலவசமாக பயிற்சி பெறலாம் என கூறினார். இந்த கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்களுக்கு தொழில்களை நம்ம கற்றுக் கொடுத்தால் அவங்களுக்கு ஒரு இன்கம் வருவதற்கான ஒரு சோர்ஸை நம்ம உருவாக்கி கொடுக்க முடியும் என்பதான ஒரு நல்ல திட்டத்தை அவங்க தமிழ்நாடு முழுவதும் நிறைவேற்றி வருகிறார்கள். இந்த பகுதியில் இருக்கிற பெண்களுக்கு அதை செய்யணும்னு அவங்க கேட்டுக்கொண்ட போது நம்முடைய அரசாங்க அதிகாரிகள் பிடிஓ அவங்களோடெல்லாம் பேசி நாம் இயேசு விடுவிக்கிறார் என்ற புதுவாழ்வு சங்கமம் இணைந்து இந்த காரியத்தை இப்போதான் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த சுற்றுவட்டார கிராமத்திலிருந்து நிறைய பெண்கள் வந்தாங்க. இந்த மகளிருக்குள்ள நிறைய ஆர்வம் இருக்கிறதே என்னால் பார்த்த ஆச்சரியம். நாங்கள் இந்த தொழிலெல்லாம் கற்றுக்கொண்டு செய்ய விரும்புகிறோம் என்று. அப்போ அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாதனால இவ்வளவு நாள் முடங்கி கிடந்தாங்க. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிற இந்த மகளிர் தொழில் முன்னேற்ற நல சங்கத்துக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அவங்களோட சேர்ந்து இதை நம்ம புதுவாழ்வு சங்கத்தின் மூலமா செய்ய தீர்மானித்திருக்கிறோம். சம்பாதிக்கிற ஒரு வாய்ப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இந்த நல சங்கம் எல்லாத்தையும் செய்வாங்க. சீக்கிரத்தில் இவருடைய வாழ்வாதார செழிக்கும் உயர்ந்திருப்பார்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன்.